நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டே 5 ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ். ஸோ 5 டேஸ் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான வார்த்தைகள் எப்படி எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன், யார். யார் அப்படின்னா ஹிந்தியில் எப்படி கேட்கணும்? கவுன் அப்படின்னு கேட்கணும். யார், கவுன். யார், கவுன். நெக்ஸ்ட் ஒன், ஏன். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கியூ அப்படின்னு கேட்கணும், இல்லையா? கியூம், கியூன் இல்லைனா கியூம், ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது கியூன் இல்லைனா கியூம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், என்ன, வாட் அப்படின்னு கேட்போமா? ஸோ அந்த வாட் அப்படின்னு கேட்குறதுக்கு கியா, கியா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். என்ன, கியா. ஸோ இப்போ பார்க்குற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு தேவையான முக்கியமான வார்த்தைகள் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், எப்படி. எப்படி அப்படின்னா கைசே. எப்படி, கைசே. எப்படி, கைசே. எங்கே. எங்கே, வேர் அப்படின்னா கஹா. எங்கே, கஹா. எப்பொழுது. எப்பொழுது அப்படின்னா கப், கப். எப்பொழுது, கப். ஓகே. எதை. கியா அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா கவுன்சா. கவுன்சா, கியா, கவுன்சா, ரெண்டுமே சேம் தான், எதுனாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். எதை அப்படின்னா கியா இல்லைனா கவுன்சா. ஓகே. யாரை அப்படின்னா கிஸ்கோ இல்லைனா கிசே. யாரை அப்படின்னா கிஸ்கோ, கிசே. யாரை, கிஸ்கோ, கிசே. யாருடன். யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத். யாருடன், கிஸ்கே சாத். யாரை பற்றி, கிஸ்கே பாரே மே. யாருடன் அப்படின்னா கிஸ்கே சாத் அப்படின்னு கேட்குறோம். யாரை பற்றி அப்படின்னா அந்த பற்றி அப்படின்னா கிஸ்கே பாரே மே, கிஸ்கே பாரே மே. எதை பற்றி அப்படின்னா கிஸ் பாரே மே. எதை, கிஸ் பாரே மே. எதை பற்றி, கிஸ் பாரே மே. யாரிடம் அப்படின்னா கிஸ்கே பாஸ். யாரிடம் அப்படின்னா கிஸ்கே பாஸ். யாரிடம், கிஸ்கே பாஸ். யாரால், கிஸ்கே துவாரா. யாரால் அப்படின்னா கிஸ்கே துவாரா. யாரிடம் இருந்து, கிஸ் சே, கிஸ் சே. யாரிடம் இருந்து, கிஸ் சே. யாருக்காக, கிஸ்கே லியே. யாருக்காக அப்படின்னா கிஸ்கே லியே. யாருடைய. யாருடைய அப்படின்னா கிஸ்கா அப்படின்னு சொல்லலாம், கிஸ்கி அப்படின்னும் கேட்கலாம், கிஸ்கே அப்படின்னும் சொல்லலாம். பிகாஸ் யாருடைய அப்படின்னா கிஸ்கா அப்படின்னா மேல், கிஸ்கி அப்படின்னா ஃபீமேலை கூப்பிடுறது, கிஸ்கே யாருடையது. ஸோ யாருடைய, கிஸ்கா, கிஸ்கி, கிஸ்கே. ஓகேவா? எதற்காக, கிஸ் லியே. எதற்காக அப்படின்னா கிஸ் லியே. யார் யாரை, கிஸ் கிஸ்கோ. கிஸ் கிஸ்கோ, யார் யாரை, கிஸ் கிஸ்கோ. யார் யாரை அப்படின்னா சேம் நம்ம கிஸ் கிஸ்கோ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம், கின் கின்கோ அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். கிஸ் கிஸ்கோ, கின் கின்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எப்போதிலிருந்து. கப்சே. எப்போதிலிருந்து அப்படின்னா கப்சே, கப்சே, கப்சே. எப்போ வரைக்கும், கப் தக், கப் தக். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். எப்போதில் இருந்து அப்படின்னா கப்சே, எப்போ வரைக்கும் அப்படின்னா கப் தக். எப்போ வரைக்கும் அப்படின்னா கப் தக். நெக்ஸ்ட் ஒன், எந்த அப்படின்னா கவுன்சா. எந்த அப்படின்னா கவுன்சா. நெக்ஸ்ட் ஒன், எத்தனை, ஹவு மெனி அப்படின்னா கித்னே. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹவு மெனி ருபீஸ் அப்படின்னு கேட்போமா? ஸோ அது வந்து கித்னே ருப்பையா. ஸோ ஹவு மெனி அப்படின்னா எத்தனை அப்படின்னா கித்னே. அது சப்போஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா கித்னா. எத்தனை அப்படின்னா கித்னே.
எவ்வளவு அப்படின்னா கித்னா கித்னா. ஓகேவா? எவ்வளவு தடவை அப்படின்னா கித்னி பார் கித்னி பார். எவ்வளவு தடவை கித்னி பார், ஹவு மெனி டைம்ஸ். ஸோ எவ்வளவு தடவை கித்னி பார் கித்னி பார். எவ்வளவு நேரம் கித்னி தேர். எவ்வளவு அப்படின்னா கித்னி, நேரம் அப்படின்னா தேர். எவ்வளவு நேரம் கித்னி தேர் கித்னி தேர். எவ்வளவு சீக்கிரம் கித்னி ஜல்தி. சீக்கிரம் அப்படின்னா ஃபாஸ்ட், ஜல்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் கித்னி ஜல்தி. ஓகே. எவ்வளவு தூரம், தூரம் அப்படின்னா தூர் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ எவ்வளவு தூரம் அப்படின்னா கித்னி தூர். எவ்வளவு தூரம் கித்னி தூர். எங்கிருந்து கஹா சே கஹா சே. எங்கிருந்து கஹா சே கஹா சே. எங்கிருந்து கஹா சே. எதுவரை எதுவரை கஹா தக். எதுவரை கஹா தக். எதிலிருந்து கிஸ்ஸே. எதிலிருந்து கிஸ்ஸே. எதிலிருந்து கிஸ்ஸே. எதில் கிஸ்மே. எதில் கிஸ்மே. எதில் கிஸ்மே. எதன் மீது கிஸ்பர். எதன் மீது கிஸ்பர். யார் மீது, சேம் அதே தான் கிஸ்பர். யார் மீது கிஸ்பர். யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. யாருக்கு கிஸ்கோ. ஸோ எதன் மீது அப்படின்னாலும் அதே கிஸ்பர் தான், யார் மீது அப்படின்னாலும் கிஸ்பர் தான். யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ, யாருக்கு அப்படின்னா கிஸ்கோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வார்த்தைகள் எல்லாமே நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தன்யவாத் டு ஆல்.